Nimati Property Management. Contact 7667008999. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒன்றை எடுத்து பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு நரேந்திர மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே மிகப்பெரிய வெற்றி தான். வெல்ல வைத்தது அதானி. அதனால தான் இவ்வளோ விசுவாசமாக இருக்கார் அதானிக்கு. கொஞ்சம் நெஞ்ச விசுவாசம் கிடையாது, கொடூரமான விசுவாசம். நீங்கள் எங்கே வாழ விரும்புகிறீங்க என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது இந்தியா அகெயின் finished at the bottom of the list as the choice of only 0.7% of those surveyed. China figured higher as chosen country of 4.8% of those surveyed. போலி வைத்தியர்கள் இருக்கிறான். அவன் என்ன சொல்லுவான், எக்ஸ்ரே எல்லாம் வேணாம், நான் சரி பண்ணுறேன். எக்ஸ்ரே யார் கேட்பா? முறைப்படி அதற்கென்று படித்து வந்த மருத்துவர் அல்லது உங்கள் வலியை உண்மையிலேயே உணர்ந்து அதை சரி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறவன் என்ன கேட்பான்? மோடியுடைய பதற்றம் சத்தியமாக நியாயமானது தான். ஏன்னா அவருடைய முதலாளிகளுக்காக அவர் பேசாமல் இருக்க மாட்டார். நீங்கள் தெளிவாக பாருங்கள், ராகுல் காந்தி எவ்வளவோ பேச்சை பாராளுமன்றத்தில் பேசினார். எப்போது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார், எப்போது அவர் 2 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க, அதானியை பற்றி பேசும்போது. அதானி எப்படி சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரு? தமிழ்நாட்டில் ஒரு போர்ட் இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான போர்ட் இருக்கு, அதை உடச்சி அது என்கிட்ட தான் நீ கொடுக்கணும்னு அவர் தூக்கி ஜெயிலில் வச்சிருக்கிறான் ஐடியா பயன்படுத்தி. அப்போ அந்த இது வந்து எப்படின்னா ஒருத்தரை நசுக்கி வளர்ற. ஏர்போர்ட் எடுக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ற, காட்டுப்பள்ளி அதானி போர்ட் எடுக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ற, உன் துறைமுகத்திலிருந்து போதைப் பொருள் எப்படிலாம் கடத்தி கொண்டு வரப்படுது. சத்தீஸ்கரில் ஹஸ்தேவ் காடுகளை அழிக்கிறதுக்கு நீங்கள்லாம் வந்து சொல்ல கத்தி படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அப்படியே சத்தீஸ்கருடைய ஹஸ்தேவ் காடில் நடந்துச்சு. ஹஸ்தேவ் காடுல லஷ் ஃபாரஸ்ட், அதுக்குள்ள வந்து கோல்ஸ் இருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன்லையும் மோடி எல்லா இடங்களையும் செல்லும் இடங்களெல்லாம் இந்த பொய்களை பேசுகிறார் என்றால் தனக்கு ஆதரவு கூடாது என்றால் அந்த பொய்யை பேசுவார். அந்த பிக்லை அப்பவும் பிக்லை பேசினாரு, அது எடுபட்டுச்சு. இப்பவும் பிக்லை பேசுறாரு, அது எடுபடலை. கேரளாவில் உங்களுக்கும் பினராயி விஜயனுக்கும் நேரடியான மோதல் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கசப்புணர்வா தெரியலையா? தனியாக நின்று அவங்க ஓட்டு வாங்கணும், எம்பி எடுக்கணும், அவங்க எப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெறுதலும் பெறுதுகள் நிகழ்ச்சி. இன்றைய நமது பெறுதலும் பெறுதுகள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு அலிம் அல் புகாரி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி செஞ்சதில். இந்திய அளவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. மீண்டும் மீண்டும் மோடி ஒரே விஷயத்தை குறிப்பிட்டு எல்லா இடங்களையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட சமீபத்தில் நேற்று கர்நாடகாவில் பேசும்போது கூட காங்கிரஸ் கட்சி இதை செய்வேன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ரே எடுப்பேன்னு சொல்கிறாங்க, நான் இருக்கும் வரை என் உயிர் போகிற வரைக்கும் நான் அதை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு பேசுகிறாரு. இந்த எக்ஸ்ரே எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எதை மீன் பண்ணுறாருன்னா, எல்லோருடைய சொத்து பட்டியலாம் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க, அவங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஆதரவாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களால் மறுக்க முடியுதா? இது வெற்றி பெறுவதற்கான யுக்தியாக மோடி பயன்படுத்துகிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதுவரை அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அதுக்கு பதில் வந்து எதிர்க்கட்சியினர் கொடுப்பாங்க. இப்போ தான் முதன்முறையாக நாங்கள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒன்றை எடுத்து பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு நரேந்திர மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே மிகப்பெரிய வெற்றி தான். ராகுல் காந்தி ஒன்று பேசுகிறாரு, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒன்று பேசுகிறாரு. அவர் பேசியதிலிருந்து நல்லதோ கெட்டதோ திருச்சி சொல்கிறியோ உண்மையாக சொல்கிறியோ அதிலிருந்து ஒன்றை எடுத்து தான் அரசியல் செய்ய முடியும். இதுக்கு முன்னால் நீங்கள் ராமர் கோயில்னு எடுத்துக்கங்க, அது காங்கிரஸ் செட் பண்ணுற நரேட்டிவ் இல்லை, இவங்க தான் பேசுவாங்க. ராமர் கோயிலுக்கு வராத காங்கிரஸுக்கு பேச முடியுதா? போன வருஷம் தான் திறந்துருக்கீங்க இத்தனைக்கும். இதோட நிறுத்திக்கிட்டு பாயிண்ட்டுக்கு வரேன். எக்ஸ்ரே எடுத்தால் என் உயிரை கூட விட்டாலும் விடுவானே தவிர இது உயிரை கூட போகாமலும் விடமாட்டேன் நான் அப்படின்றாருன்னா நீங்கள் அது ஏன்னு ஒரு நியாயத்தை புரிஞ்சுக்கணும். அது கரெக்டாக தான் பேசுகிறார் அவர். ஏன் அப்படின்னா, அத்வானி போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தபோது நரேந்திர மோடி எப்படி பிரதமர் ஆனார்? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? எப்படி அவர் ஒரு மாநில முதல்வராக இருந்தவர் அத்வானி போன்ற தேசிய தலைவர்களை வந்து பின்னுக்கு தள்ளி அல்லது புறந்தள்ளி விட்டு, பின்னுக்கு தள்ளினார்னா கூட அவர் திறமையில பின்னுக்கு தள்ளினார். ஆக்சுவலாக ஒரு பிட்டிங் நடந்தது உள்ள பாஜகவின் உள்ள. அப்போ அவரை முழுசாக கையில் எடுத்து அந்த பிட்டிங்கில் வந்து நரேந்திர மோடியை வெல்ல வைத்தது அதானி. அதனால தான் இவ்வளோ விசுவாசமாக இருக்கார் அதானிக்கு. கொஞ்சம் நெஞ்ச விசுவாசம் கிடையாது, கொடூரமான விசுவாசம். அது நீங்கள் எங்கெங்கெல்லாம் அதை பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசினார்? ஒரு நடுநிலையாளராக நீங்கள் காங்கிரஸும் அல்ல பாஜகவும் அல்ல, அப்படி இல்லாமல் இருப்பது தான் உங்களுக்கு அறம், உங்களுடைய அறம் அதுதான். ஒரு நடுநிலைவாதியாக, ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, காங்கிரஸ் என்ன சொல்லுது, எக்ஸ்ரே எடுப்பேன்னு என்ன சொன்னார்? சோஷியோ எக்கானமி சர்வே எடுப்பேன், கேஸ்ட் சென்சஸ் எடுப்பேங்கிறார். அப்போ அதான் சோஷியோ எக்கானமி சர்வே. கேஸ்ட் சென்சஸ் தான் எதுக்காக எடுக்கிறாங்க? யாரிடம் எவ்வளவு இருக்குது, எந்த சமூகம் நல்லா முன்னேறி இருக்குது, முன்னேறி இருக்கிற சமூகத்தை பார்ப்பதை விட எந்த சமூகம் பின்தங்கி இருக்குது, அவர்கள் எதனால் அதான் அவர் என்ன சொல்கிறார், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கிற
இப்போ உங்களை நான் கடுமையாக தாக்கிவிட்டேன், அல்லது நீங்களே விழுந்துட்டீங்க, தாக்குனா கூட நாங்களாக தாக்கணும்னு அவங்க கேட்பாங்க. நீங்கள் விழுந்துட்டீங்க, கடுமையாக வழியாக அலறுகிறீர்கள். இந்தியா அலறிக்கொண்டு இருக்கிறது. நேற்று கூட கேரவனில் வந்து ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கல் வந்து இந்தியாவை பற்றி, இந்தியா வந்து பிற நாடுகளுக்கு மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை பற்றி ஒரு அருமையான ஆர்டிக்கல் வந்து கேரவனில் வந்தது. அதனுடைய தலைப்பு வந்து கூட அழகாக போட்டிருந்தாங்க, when asked about the country they would like to live in. ஓகே, நீங்கள் எங்கே வாழ விரும்புகிறீங்க என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது இந்தியா அகெயின் finished at the bottom of the list as the choice of only 0.7% of those surveyed. China figured higher as chosen country of 4.8% of those surveyed. இது ஒரு பெரிய ஆர்டிக்கல் வைங்களேன், தலைப்பு மட்டும் சொல்கிறோம். ஓகே, நம்ம 0.7 இருக்கிறோம், சைனா நம்மளோட முன்னாடி 4.8 இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவினுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்தியா அழுதுகிட்டு இருக்குன்றதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் அழுவந்தாலும் நான் அழுகிறேன் என்னுடைய பொருளாதாரத்திற்காக. நான் வந்து அநியாயமாக இன்றைக்கி போய் இந்த ஆஃபீஸுக்கு வந்து இப்போ புதுசாக இந்த அலுவலகத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போய் மண்ணடிக்கு போய் ஹைகோர்ட் பக்கத்தில் நம்ம அட்வைட் ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரியான சேர்ஸ்லாம் வாங்கணும். 18% ஜிஎஸ்டிங்கிறேன். நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், வலிக்குது. இவனுங்க நம்மகிட்ட வந்து பிடுங்க, நான் என்னுடைய வழியை சொல்கிறேன், வலிக்குது எனக்கு. அப்போ நான் உள்ளன்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் என்கிட்டேருந்து இந்த பைத்தியக்காரர்கள் என்கிட்டருந்து பிடுங்க, நான் 20% நீங்கள் வந்து பில்லு போடுறேன்னா பொருள் எடுத்துகிட்டு வர முடியும் சேல் டேக்ஸு இதில். இது வந்து யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன். அப்போ இந்த நாடு கதறுகிறது. இப்போ என் வலி எதனால் எனக்கு வலிக்குது அப்படின்னு நான் எக்ஸ்ரே எடுத்தால் உங்களுக்கு என்னது கஷ்டம்? எனக்கு ஏன் வலிக்குதுங்கிறத எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும். தலைவர் ராகுல் காந்தியுடைய வார்த்தை அழகான வார்த்தை. எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பேன், எதனால் வலி, எந்த பகுதியில் வலி, உடலின் எந்த பாகத்தில் வலியாக இருக்குது. யார் எக்ஸ்ரே வேணான்னு சொல்லுவான்? அப்போது இந்த சும்மானா போட்டு எங்கேயா கட்டு போட்டு விட்டுறான், போலி வைத்தியர்கள் இருக்கிறான், அவன் என்ன சொல்லுவான்? எக்ஸ்ரேலாம் வேணாம், நான் சரி பண்ணுறேன். எக்ஸ்ரே யார் கேட்பா? முறைப்படி அதற்கென்று படித்து வந்த மருத்துவர், அல்லது உங்கள் வலியை உண்மையிலேயே உணர்ந்து அதை சரி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறவன் என்ன கேட்பான்? எக்ஸ்ட்ரா கேட்பான். இதுதான் விஷயம். நாடு வலியில் துடிக்கிறது, நாடு வேதனையில் துடிக்கிறது. இப்போ இப்படி கூட வச்சுக்கங்களேன், நீங்களே நான் கேட்குற ஒரு நெகட்டிவ் கொஸ்டின், இவ்வளோ நாள் அந்த எக்ஸ்ரே தெரியலப்பா, இவ்வளோ நாள் எங்களுக்கு அது புரியல, இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் சொல்கிறது தப்புன்னு ஆகிடுமா? ஒரு பத்திரிகையில் கூட படித்தேன், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஜேபி அண்ட் காங்கிரஸ்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து யாருமே அந்த ஓபிசிக்காகவும் சரி, ஓபிசி மேட்டருக்காக தான் இந்த கேஸ்ட் சர்வே வந்தது. அப்போ அந்த ஓபிசி மேலே வந்து 2 பேருக்குமே முறையான அக்கறை இல்லாமல் இருந்தது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். சரி, 2 பேருக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்துச்சு, எங்களுக்கு இப்போயாவது வந்திருக்குல்ல. அப்போது இங்கே பாயிண்ட்டுக்கு வரேன். நான் அந்த அதானி சப்ஜெக்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிக்கெட்டையுடைய அந்த ஃபைண்டிங்ஸில் வந்து படிச்சிருக்கலாம், அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய 140% வளங்களும் செல்வங்களும் பொருளாதாரமும் வெறும் 10 நபர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய 10 நபர்கள், 230 அல்லது 167வது இடத்திலே உலக அளவிலே இருந்த ஒருவர் 2வது இடத்தை தொட முடிகிறது என்று சொன்னால், இலான் மஸ்க் கிட்ட போய் நிற்க முடியுது அப்படின்னு சொன்னால், அதுவும் எப்போனா இந்தியா கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்களும் நானும் நம்முடைய அன்பிற்குரியவர்களை, நேசத்திற்குரியவர்களை திணறிக்கிட்டு அப்படியே கை விட்டுட்டு இருந்தோம் போது, அந்த நேரத்தில் அவர் அடிச்சுட்டு மேலே போறார். எப்படி எது சாத்தியம் என்றால், அப்போ 40% வளம் என்பது குறிப்பிட்ட 10 பேரிடத்தில் குவிந்திருக்கிறது. அந்த சர்வே இடத்த இவன் அமலப்படுவான். அப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அந்த வார்த்தை வந்து இதில் இல்லை, மேனிஃபெஸ்டோல இல்லை, நியாயப்பத்திரால இல்லை. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி சொல்லும் போது சொன்னார், அதை எடுத்து கொடுப்போம் அப்படின்னார். அதான் பதறார் இவருக்கு. நான் உயிரே எப்போனாலும் என் நண்பனை நீ தொட்டா நான் அவனை விட்டுருவானாங்கிறது தான் பிரச்சனை. இப்போ இது ஏன் நீங்கள் மோடியுடைய பதற்றம் சத்தியமாக நியாயமானது தான். ஏன்னா அவருடைய முதலாளிகளுக்காக அவர் பேசாமல் இருக்க மாட்டார். நீங்கள் தெளிவாக பாருங்கள், ராகுல் காந்தி எவ்வளவோ பேச்சை பாராளுமன்றத்தில் பேசினார். எப்போது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார், எப்போது அவர் 2 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க அதானியை பற்றி பேசும்போது. அப்போது நீங்கள் அதானியை இந்த நாட்டில் தொடக்கூடாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அதானி தான். இந்த தேர்தலை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் நெரேட்டிவாக எப்போவுமே பிஜேபி தான் செட் பண்ணோம், காங்கிரஸ் அதுக்கு கவுண்டர் கொடுக்கும். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிங்கிறதுனால. இப்போ உதாரணத்துக்கு இந்த பைத்தியகாரத்தனமான பேச்சு ஒன்று இருக்குது, மன்மோகன் சிங் சொன்னார், முஸ்லீம்களுக்கு வந்து நாட்டில் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கு, பிஜேபியும் சரி எல்லாரும் அசிங்கப்பட்டாங்க அதில் கடுமையாக. இப்போ அந்த அசிங்கத்தை மறைச்சிக்கிட்டு அப்படியே இழிச்சிட்டு சுற்றுறானுங்களே தவிர அசிங்கம், ஃபுல் அசிங்கம். ஆனாலும் நரேந்திர மோடி என்கின்ற பிரதமர், உங்களுக்கு பிக் லை தியரி தெரியும்னு நினைக்கிறேன், ஹிட்லருடைய பிக் லை, பெரும் பொய் தியரி. அது என்னென்னா, ஒரு பொய்யை சொல்லுங்கள், உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தன் ஒரு பொய்யை சொல்லணும், அது எவ்வளோ பெரிய பொய்யா இருக்கணும்னா இந்த விஷயத்துலேயும் ஒரு பொய் சொல்லுவாரா அப்படின்னு மக்கள் நினைக்கணும். இது ஹிட்லருடைய பிக் லை தியரி. நரேந்திர மோடி இந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழாக இயங்கக்கூடிய இந்த தேசத்தில் போற்றுதலுக்குரிய பெரும் மரியாதைக்குரிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த நம்முடைய உயிருக்கு நிகராக நாம் நேசிக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம், உங்களுக்கு எனக்கும் சம உரிமை பெற்றுத்தரக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டத்திலே உயர்ந்த மனிதர் யார் என்றால் ஜனாதிபதிக்கு அடுத்து பிரதமர். உண்மை, இவ்வளோ பெரிய மனிதர். ஜனாதிபதி பேச மாட்டார் ஒன்றும், அவர் சும்மா அவர் வந்து ஃபார்மாலிட்டிக்கு வருவார் போயிடுவார். பிரதமர் தான் எல்லாமே.
ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது. பிரதமர் இவ்வளோ பெரிய போய் பேசுவார், அப்போ அது பேச பொருளாகுது. இப்படி இருந்த பிரதமர் தான் காங்கிரஸ் மேலே போகிறார். நீங்கள் பேசினா அதான், நீ நடந்தாலே ஊர்வலம், நீ நின்னா பொதுக்கூட்டங்கிறது பிரதமருக்கு பொருந்தோம். அப்படிப்பட்ட பிரதமர் அங்கே என்ன எழுதியிருக்கு, ஐயா உங்கள் நண்பர் அதானி சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க போகிறேன்றதை அவர் சொல்ல வர்றாரு. அப்படி இப்போ நீங்கள் ஆதார் பூனாவாலா எடுத்துக்கங்க. நாடே கொரோனாவுடைய கொடும்பிடியிலே மாட்டி கோரப்பிடியிலே மாட்டி சங்கடப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருந்த போது 150 ரூபாய் விற்க வேண்டிய, முறைப்படி 150 ரூபாய்க்கு விற்க வேண்டிய வேக்சினை வந்து 600 ரூபாய்க்கு விற்பதற்கான அதிகாரத்தை அவர்களுக்கு தந்தவர்கள் யார்? ஆதார் பூனாவாலாக்கு, சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அதற்கு பகரமாக என்ன செஞ்சாங்க? 50 கோடி ரூபா எலக்டோரல் பாண்ட்ஸு ஆதார் பூனாவால்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் யாரும் பணக்காரர்கள், குறிப்பிட்ட அந்த 10 பேர், வேணும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட 10 பேர். அவர் நீங்கள் நான் இருக்கிற நியாயத்தை சொல்கிறேன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்ம வந்து ஒரு மிக்சட் எக்கானமி தானே, சோஷியலிசமும் இருக்குது, நம்மகிட்ட கேபிட்டலிசமும் இருக்குது. நான் தனியாக சம்பாரிச்சா நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும்? அது எந்த அட் தி ரேட் ஆஃப் ஹூம்? இதெல்லாம் நான் ஏன் உதாரணம் காட்டிகிட்டு இருக்கிறேன். அதானி எப்படி சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு? தமிழ்நாட்டில் ஒரு போர்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான போர்ட் இருக்குது, அதை உடச்சது என்கிட்ட தான் நீ கொடுக்கணும்னு அவர் தூக்கி ஜெயிலில் வச்சிருக்கிறான் ஐடியா பயன்படுத்தி. அப்போ அந்த இது வந்து எப்படின்னா, ஒருத்தரை நசுக்கி வளர்ற, ஏர்போர்ட் எடுக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணுற, காட்டுப்பள்ளி அதானி போர்ட் எடுக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணுற, உன் துறைமுகத்திலிருந்து போதைப் பொருள் எப்படிலாம் கடத்தி கொண்டு வரப்படுது. சத்தீஸ்கரில் ஹஸ்தேவ் காடுகளை அழிக்கிறதுக்கு நீங்கள்லாம் வந்து சொல்ல கத்தி படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அப்படியே சத்தீஸ்கருடைய ஹஸ்தேவ் காடில் நடந்துச்சு. ஹஸ்தேவ் காடில் லஷ் ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே வந்து கோல்ஸ் இருக்குது. அந்த கோலை எடுக்கிறதுக்காக, அதுக்குள்ளே இருக்கிற அந்த கோல் வளத்தை எடுக்கிறதுக்காக, நிலக்கரி வளத்தை எடுக்கிறதுக்காக அந்த காட்டை அழிக்கணும். அந்த காட்டை அழிக்கணும்னா 3 பேர் தடையாக இருக்கிறாங்க. என்விரான்மெண்டலிஸ்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள், சட்டப்பூர்வமாக போராடக்கூடிய சட்டப்போராளிகள். இங்கே கத்திப்படத்தில் ஒரே நாளில் நடக்குதுங்க. ஒரே நாளில் அந்த என்விரான்மெண்டலிஸ்ட்லாம், சுற்றுச்சூழலியல் பாதுகாப்பாளர்கள் எல்லாம் வந்து ஒரே நாளில் சம்மன் கொடுத்து, அவங்க மேலே ஏற்கனவே ஐடி இடிலாம் வந்து ஏவி விட்டு நீ வந்து விளக்கம் கொடுவான்னு டெல்லி கூப்பிட்றாங்க. அவங்க அங்கே போகிறாங்க. இந்த ஊர் மக்களை வந்து ஒரே நாளில் ஃபோர்ஸ் இறக்கி அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணுறாங்க. சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல, வழக்கறிஞர்களை விலை கொடுத்து வாங்கி ஒரே நாளில் வாபஸ் அவங்க வச்சிடறாங்க. இது அதிர்ச்சியாக இருக்குன்னா, ஒரே நாளில் கேஸ் ஒரு பக்கம் கேஸ் வாபஸ் ஆனவங்களை பார்ப்பாங்களா, இன்னொரு பக்கம் வந்து அங்கே சம்மன் கொடுத்து அவங்க பேர் அறிஞர் ஆஜராகலாம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னுவான். அங்கெல்லாம் வந்து அம்னஸ்டி இன்டர்நேஷனுடைய சொத்துக்கள் முதல் கூட முடக்கி வச்சிட்டாங்க. அவங்களுடைய கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ், இமெயில், ஜிமெயில் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே நாள் டக்கு லாக் பண்ணி 110 ஏக்கர் ஒரே நாள் அடிச்சு உடச்சிட்டாங்க. என் வளங்கள் அளிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நபர் வாழ்வதற்காக. என்னுடைய சில்லறை வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்ஸ் கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க. வளரலாம், நீங்களும் வளர்ந்து அவனும் வளர்ந்து ஒரு வழியாக பரவாயில்ல. இப்படி கொடூரமாக வளர்ந்த போது நேரடியாக நான் அதானி அம்பானி பிடிங்கி தருவேன்னு எந்த கட்சியும் சொல்ல முடியாது. எக்ஸ்ரே எடுக்கிறேன், சாதிய ரீதியாகவும் இருக்கும், யார் எப்படி உயர்ந்திருக்கிறா, யார் கொடூரமாக வளர்ந்துருக்கிறா, யார் கம்மியாக கொடூரமாக கீழே இறங்கியிருக்கிறா எல்லாம் தெரிஞ்சிடும். நீ எப்படி முறையோடு சம்பாரிச்ச, நீ ஈடு என்பது நியாயமா, நீ அதானி அம்பானி ஒரு நாள் கூட போய் தட்டினது இல்லையே, ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னு கூட கேள்வி கேட்டது இல்லையே. நீ இவன் எப்படி இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்து வளர்ற வளர்ச்சி இல்லை. இது 200வது இடத்துல இருந்து வந்து 2வது இடத்துக்கு வந்து 100 மடங்கு வளர்ந்து அப்படி போயிருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட கேள்வி கூட கேட்கலையே. இவன் ஆமாப்பா பொதுமக்கள்லாம் பேசிக்கிறாங்க, அவனுக்கு என்ன ஒரு சம்மன் கூட கூப்பிட்டு கேட்போம், அந்த தைரியம் கூட உங்களுக்கு என்றைக்கும் வந்தது இல்லையே. அப்போது இந்த பேச்சு என்பது நம்முடைய நண்பர்களை குறித்து விட்டதோ என்கின்ற பயம்தான் மோடியை இப்படி பிதற்ற வைத்திருக்கிறார். அதானியை தான் எக்ஸ்ரே பண்ண போறாங்கன்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு தான் மோடியின் பேச்சுங்கிறீங்க சார். நம்ம எக்ஸ்ரே பண்ணால், நாங்கள் அதானி எக்ஸ்ரே பண்ண போகிறாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு, எக்ஸ்ரே பண்ணால் அதானி தான் மாட்டுவார்னு அவரே பயப்படுறாரு. நான் சொல்லலை, அவர் பயப்படுறாரு. எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைங்கிற மாதிரி அவர் பயப்படுறாரு. இப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்களோ, ஏன்னா அந்த வார்த்தையே அங்கே இல்லாத போது அவர் தலைவர் சொன்னார் மேடையில். அப்போ அந்த வார்த்தை அவர் மேடையில் பேசும்போது அதில் உள்ள அந்த பிரஃபுல் பட்டேலை பற்றி சொன்னார் பாருங்க, இங்கே அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், டிமாண்ட் வந்து இங்கே அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறான், அவர் என்ன வழி இருக்குன்னு நம்ம காட்டுவோம் அப்படிங்கிறார். இதெல்லாம் என்னன்னா அந்தந்த மக்களுக்கு பாதிப்பு அங்கே இருக்குதுன்னா, அரசியல் களத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரம் நடத்துறது இதெல்லாம் தைரியமாக பேச முடியுமா? ஏன் பேசுகிறாங்கன்னா அந்தந்த மக்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க. மக்களே உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணம், இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். எலக்டோரல் பாண்ட்ஸில் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆனது வந்து இப்போது லாட்ரி மார்ட்டின்ட்ட வாங்கினாங்க, திமுக வாங்குச்சு, காங்கிரஸ் வாங்குச்சு, அல்லது பிஜேபி வாங்குச்சு அப்படின்னு சொன்னால், மற்ற 2 கட்சிகள் அதிகாரத்தில் இல்லாத போதோ அல்லது அவருக்கு அசிஸ்ட் பண்ணி தூக்கி விடுற அளவுக்கு இவங்க பெரும் அதிகாரத்தில் இல்லை யாருமே. இவர்கள் தான் மிரட்டி வாங்கக்கூடிய, அல்லது அவர் வீட்டுக்கு வந்து ரோடு போடுறதுக்கு வந்து ஒரே நாளில் சேங்ஷன் ஆகி வர்றது, இதெல்லாமே வந்து இவங்க அதிகாரத்துக்கு கீழே உள்ளது. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, இவனை மட்டும் எப்படிப்பா இப்படி இருக்குது, லாட்டரியே தடை பண்ணியாச்சு, இவன் எப்படி 500 கோடி 600 கோடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இது எல்லாமே எலக்டோரல் பாண்ட்ஸில் எக்ஸ்போஸ் ஆனது வெறும் முறைகேடான வகையில் அவர்கள் பணம் பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல, முறைகேடானவர்கள் முறைகேடாக பணம் பெறுவதற்கு மக்கள் நலன் அங்கு பெரும்பான்மையாக பணயம் வைக்கப்பட்டது. ஹஸ்தேவ் கார்டு இங்கே அதானிக்கு உதாரணமாக சொல்லலாம், போர்ட்ஸு மீனவர்களுக்கு எதிராக சொல்லலாம், ஆதார் பூனாவாலாவுடைய
நம்மளுடைய சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா 150 ரூபா வேக்சினை 600 ரூபாய்க்கு விற்றதை சொல்லலாம். மார்டின்கிற ஒரு லாட்ரிக்காரங்கிட்ட வந்து இவ்வளோ பணத்தை பெற்றதை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரிலேட்டடாகி வருது. இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அதை ஏற்கிறார்கள். அதான் சொல்கிறேன், 2019 மோடிக்கு இல்லாத பதற்றம், 2014 மோடிக்கு இருந்த மகிழ்ச்சி, 2019 மோடிக்கு இல்லாத பதற்றம் 2024 தொத்திக் கொண்டதற்கு காரணம் மக்கள் விழித்து கொண்டார்கள் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த பதற்றத்தில் தான் இதுக்கு முன்னால் தலைவர் ராகுல் காந்தி வந்து அதானியை பற்றியோ அம்பானியை பற்றியோ பேசும்பொழுது அது அவ்வளோ ரெலவெண்ட்டாக மக்களுக்கு படலையோன்னு எனக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ அதில் ரெலவென்சி அதிகமாக இருக்குது. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ராகுல் காந்தி சொல்றது கரெக்டு தானே, அதே எப்படி ஆமாம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், சோத்துக்கு கஷ்டப்படுறோம், நம்ம மொரட்டோரியம் கட்டி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம், 3 மாதம் மொரட்டோரியம் கொடுங்க, அதை அப்படியே இன்னொரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஒருத்தன் இங்கேருந்து 200 இடத்துல 2வது இடத்த ஓடிட்டு இருக்கான். எப்படி நம்மளால் வாங்கின கம்ப்யூட்டருக்கும் வாங்கின பைக்குக்கும் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு மொரட்டோரியம் கட்டிக்கிட்டு இருக்கோம் 3 மாதம்? அப்படியே நிர்மலா சீதாராமன் வந்து உட்காரும்போது வாழ்க்கையில் பார்க்க பிடிக்காத என்னை பொறுத்தவரை ஒரு ஜீவன் நிர்மலா சீதாராமன். மை பர்சனல் ஒப்பீனியன். அந்த நிர்மலா சீதாராமன் என்ன பேச போகிறார் என்று சத்தியமாக நானே உட்காந்து பார்த்தேன். ஏன்னா நமக்கு காருக்கு ஒரு டியூ இருக்குது, அது ஏதாவது மொரட்டோரியம் பற்றி அறிவிப்பு வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. நம்ம அப்படி தான் தத்தளிச்சுட்டு இருந்தோம். அந்த நேரத்துக்கு ஏன் தத்தளிச்சோம்னா சுயமரியாதையை விட்டு பிடிக்காத ஒரு முகத்தோட பார்த்தோம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா அறிவிப்பு அவங்க தானே பண்ணணும்னு. அப்போ அந்த நேரத்தில் நீ எப்படி வளர்ந்த? மக்கள் கேள்வி கேட்குறான், நம்மளா கேட்குறோம். அந்த காடுகளை அழிச்சிங்க, மக்கள் பார்த்தாங்க கண்கூடா, அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. அந்த லஷ் ஃபாரஸ்ட்டை நீங்கள் எப்படிலாம் போட்டு பாடாப்படுத்துனீங்க எல்லாம் மக்கள் பார்த்தாங்க. ஒருத்தர் எப்படிலாம் உருட்டி மிரட்டி ஏர்போர்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்க, ப்ரைவேட் இருந்த மும்பை ஏர்போர்ட்டெல்லாம் எப்படி நீங்கள் உருட்டி மிரட்டி வாங்கினீங்கன்றது அவங்களும் டேரெக்டாக பார்த்தாங்க. மக்கள் எவ்வளோ நாள் வந்து மக்கள் கண்ணில் தடி மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் ஒரு திருட்டு செய்யும்போது அந்த ஊர் திருடனாக இருப்பீங்க நீங்கள். மறுநாள் அதே திருட்டை கொஞ்சம் பவுண்டரி தாண்டி செய்யும்போது ஒரு 4 ஊருக்கு சேர்ந்து திருட்டு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டுக்கே தெரியும், அதுக்கப்புறம் நேஷனுக்கே தெரியும். அந்த மாதிரி ரெலவன்சி வந்துருச்சு. தலைவர் ராகுல் காந்தி பேசக்கூடிய பேச்சை மக்களுக்கு இப்போ தான் கனெக்ட் ஆகுது. இல்லை, அது நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சமீபத்திய மோடியினுடைய பேச்சுக்கள் மீதான பெருவாரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடுங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. என்னுடைய கேள்விங்கிறது, அந்த பதற்றத்தின் வெளிப்பாடாக மோடி பேசக்கூடிய பிக் லை, உங்களுடைய வாதத்தில் பிக் லைன்னு வச்சிருந்தா கூட அந்த பிக் லை மக்கள் மத்தியில் எடுபடுதான்னு கேட்குறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லரே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் பேசிய பெரும் பொய்களால் தானே மக்கள் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. இறுதியில் நடந்த கதிங்கிறது வேற. அப்போது இந்த எலெக்ஷன்லையும் மோடி எல்லா இடங்களையும் செல்லும் இடங்களெல்லாம் இந்த பொய்களை பேசுகிறார் என்றால் தனக்கு ஆதரவு கூடாது என்றால் அந்த பொய்யை பேசுவார். நல்லா கேளுங்க, பிக் லைங்கிறதே வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி தான். நீங்கள் பேசிட்ட பிறகு மக்கள் ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணும். இதற்கு முன்னாலும் மோடி பேசியது பிக் லை தான். எப்படி? இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் சீமான் பேசுகிறார், அவருக்கும் தெரியும் அது பிக் லைன்னு. ஒரு நாள் நான் அப்படி மாற்றிடுவேன் இப்படி மாற்றிடுவேன். இங்கே உள்ள செட்டப்பே மிக்சர் எக்கானமியோடைய பொருளாதாரத்தை படித்த இந்த அரசியல் செட்டப்பை புரிந்த ஒருத்தர் வந்து அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் அதுக்கு ரியாக்ஷன் வந்து அவருக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் போது, யங்ஸ்டர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக அதை சொல்கிறார். புரியுது. இது அந்த ரியாக்ஷனை பொறுத்தது. இப்போ அதே மாதிரி மோடி முதல்ல ஒரு பிக் லை, இந்த மண்ணுக்கு தொடர்பே இல்லாத சாத்தியமே இல்லாத ஒரு பிக் லை 2014 சொன்னார். என்ன சொன்னார்? காலே தன், நான் வந்து சுவிஸ் பேங்க்கில் பதியப்பட்டிருக்கிற அது ஒரு வகையான பிக் லை நான் எடுத்துகிட்டு வருவேன்னாரு. ஏன்னா இவங்க அதிகாரத்துக்கே அது கிடையாது. அது கிடையாதுன்னு நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொன்னாங்க? யார் சுவிஸ் பேங்க்கில் என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருக்காங்கிற டீட்டெயில் நம்முடைய மினிஸ்ட்ரிட்டே கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த பிக் லை வந்து என்னாச்சுன்னா எடுபட்டுச்சு. மோடி என்ன பண்ணுவார்? செம்மையாக மாற்ற போகிறாரு. அன்றைக்கி மோடி ஒரு பிக் லை ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? இது என்னது? இது ஒரு ஹோட்டலுக்கு போய் மோடி பேச்சு இது, ஒரு ஹோட்டலுக்கு போய் நான் வந்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணுறேன். ஒரு வெயிட்டர் வந்து சொன்னோடனே தோசை எடுத்துகிட்டு வந்துட்டான். தோசையை சாப்பிட்டுட்டு, பா மோடி பேச்சு, மோடியோட ஸ்பீச் இது, தோசை சூப்பராக இருக்குப்பா, நீ செம்மையாக செஞ்சுருக்குப்பா அப்படின்னு ஒரு வெயிட்டரை பாராட்டலாமா? அப்படி பாராட்ட முடியாது. அவர் அப்படி கேட்டோன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு வெயிட்டர் தான் காங்கிரஸு. இவங்க ஏவுன ஏவுகணைக்கு மோடியோடைய பேச்சு, இவங்க ஏவுன ஏவுகணைக்கு இவங்க வெயிட்டர் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? சமைச்சவனை தானே பாராட்டணும். அந்த மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எப்படிங்க இந்த பெருமை வரும்னு கேட்டார் மோடி. அப்போ அதை மக்கள் ஏற்றார்கள், அந்த பேச்சை வந்து ரசித்தாங்க. ஆனால் நீங்களே அதை மாற்றி செய்தீங்க பார்த்தீங்களா? அந்த மோடி இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்தியா விஸ்வகுரு ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம தான் அதை பண்ணோம். எல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை விட நீங்கள் தானே பெருமை. நாட்டில் 50-60 வருஷமாக ட்ரெயின் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வந்தே பாரத் வந்து தான் நீங்கள் ட்ரெயின்லேயே ஏறின மாதிரிலாம் அவர் காட்டுறாரு. அப்போ அந்த மோடி என்பது வேறு. அப்போ சக்ஸஸ் ஆச்சு. உங்கள் கொஷனுக்கு வரேன். அந்த பிக் லை அப்பவும் பிக் லை பேசினார், அது எடுபட்டுச்சு. இப்போவும் பிக் லை பேசுகிறாரு, அது எடுபடலை. அதனால தானே எங்கள் மங்கள் சூத்திர உங்களுடைய தாலிகள் எல்லாம் பிடுங்கி காங்கிரஸ் கொடுக்காம ஓயாது போல தெரியுது அப்படின்னு நீலி கண்ணீர் விட்டா, அந்த அஞ்சனா ஓம் கஷ்யப் மேக்கப் பண்ணிட்டும் போது ஒரு லேடி உள்ளே பூந்து அதெல்லாம் இருக்கட்டும், ஓம் மொண்டாட்டி தாலிக்கு நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்கன்னா பப்ளிக் பெண்கள். இதுக்கு முன்னால் அப்படி இல்லையே, இந்த அவுட்ரேஜ் முதல்ல இல்லையே.
முதல்ல எப்படி சிம்பிளாக பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்கு இவங்க தடையாக இருக்கிறாங்கன்னு சொன்னாலே போதும், இந்தியா முழுக்க பேச பொருளாகி அது காங்கிரஸுக்கே பேக் ஃபயர் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லையே. இவங்க அப்படி இல்லைங்கிறது ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். அரசியல்வாதி அகிலேஷ் யாதவ் 1000 தான் இருந்தாலும், அதே அகிலேஷ் யாதவ் மத ரீதியாக ராமர் கோயில் திறப்பை நானே வரவேற்பேன். மத ரீதியாக நானும் ஒரு முஸ்லீம் என்பது எனக்கு அப்படி ஒரு மத ஆலயத்தில் உள்ள சந்தோஷம் மகிழ்ச்சின்னு எனக்கு தெரியும். ஆனால் இது ஒரு அரசியல் நிகழ்வு, இதை புறக்கணிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் அகிலேஷ் யாதவுக்கு வருதுன்னு சொன்னால் அது அங்கே ஒரு ஃபெயிலியரான பொலிட்டிக்கல் ஈவெண்ட் அது. ஏன்னா மோடியோடைய எதையும் மக்கள் கேட்க தயாரில்லை என்பது அன்னையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சது. ராம் மந்திர் திறப்பு சங்கராச்சாரிகள் எதிர்த்தார்கள். இவர்கள் சங்கராச்சாரியாரையே ஆன்டி ஹிந்து என்றார்கள். இவர் அஜ்மீர் தர்காவில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டாரு. எத்தனை லட்சம்? 20 லட்சம் வாங்கிட்டாரு. அவர் அலுவலர் ப்ரெஸ் மீட்டை கூட்டி வச்சுக்கிட்டு, நான் அஜ்மீர் ஊருக்கே போனது இல்லைப்பா, நான் எப்படி தர்காவுக்கு போவேன்? அப்படியே போயிருந்தால் என்ன தப்பு? 20 லட்சம் நான் எந்த காலத்தையே வாங்கினேன், என்னையே எப்படி சொல்கிறீங்க? சங்கராச்சாரிய இந்து மதத்தினுடைய ஆகம விதிகளின்படி அத்தாரிட்டிங்கிறது 4 சங்கராச்சாரிகள் தான். ஆதி சங்கராச்சாரியார் 4 சங்கர மடத்தை இந்தியாவில் வச்சு, உத்தரகாண்டில் குஜராத்தில் வச்சு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இது பிரான் பாதிஷா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கதைலாம் வேறு. அப்போ உங்களை நம்பினாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எங்கே போயிட்டீங்க அப்படின்னா, அதான் எலக்டோரல் டிக்டேட்டர்ஷிப்னு அந்த திருவராட்டி சொல்கிற மாதிரி எலக்டோரல் டிக்டேட்டர்ஷிப் கிட்ட வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் நாட் ஒன்லி கிளைமிங் தட் யூ ஆர் சுப்பீரியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிஸ்டீரியல். நான் வந்து மினிஸ்டரில் நான் தான் சுப்பீரியர் பிகாஸ் ஐ எம் தி பிரைம் மினிஸ்டர். அதை மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணல. ஹிந்து மதத்துக்கே நான் தான் சுப்பீரியர்னு சொல்லி சங்கராச்சாரியரை அடிச்சு தள்ளுறீங்களே, அவங்களே ஆன்டி ஹிந்துங்கிறீங்களே. இது கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு இந்த டோஸ் எல்லாம். அதனால் 2 3வது, நீங்கள் உங்களுடைய டிசாஸ்ட்ரஸ் டிசிஷன்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. கோவிடை நீங்கள் ஹேண்டில் பண்ணது, டிமானிட்டைசேஷனை பற்றி நன் அதர் தென் ஹஸ்பண்ட் ஆஃப் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காரு, ஒன் ஹூ ஹஸ் காட் பேசிக் ப்ராக்டிஸ், நாலேஜ் இல்லை, பேசிக் ப்ராக்டிஸ் இன் எக்கானமி வுடன்ட் ஹேவ் டேர் டு டிக்ளேர் டிமானிட்டைசேஷன். பேசிக் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொன்னார். அவர் பேசியிருக்காரு. அப்போ இதெல்லாம் மக்கள் இது அவரை எப்போ பேசுகிறாரு? அப்போ அதே மாதிரி பேசுகின்றவர்களுடைய குரல் வழி நசுக்கப்பட்ட போதும் மீண்டும் மக்கள் எழுந்து பேசுகிறாங்க, பரவாயில்லடா அப்படின்னு எழுந்து நின்று பேசுகிறாங்க. மக்கள் ஆமாம் இவ்வளோ அடக்குமுறைக்கு பின்னும் இவன் பேசுகிறான்னா அது ஏதோ உண்மை இருக்கும் இப்படி பார்க்குறாங்க. சும்மா இருந்த ராகுல் காந்தியை சுரண்டி விட்டு என்ன பண்ணீங்க? அவர் 2 வருஷம் தண்டனை கொடுத்தீங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை என்ன சொல்லிச்சு, ஏன் இது 2 வருஷம் தேவையில்லை, அவர் பேசின தப்பாக கூட இருக்கட்டும், ராகுல் காந்தி கொஞ்சம் பார்த்து பேசணும். ஆனால் 2 வருஷங்கிறது அதிகம். ஒரு நாள் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா கூட வேஸ்ட்டாக கவர்மெண்ட் பண்ணி வேஸ்ட் ஆகாது. எதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணி அவன் அந்த இடம் காலியாகி அதுக்கு எலெக்ஷன் அறிவிச்சு இதெல்லாம் தப்பு. மீண்டும் வந்தார் அவர் இதுலேருந்து தூக்கு அவரை டெல்லி வீட்டிலேருந்து அவரை காலி பண்ண வை அப்படி இப்படின்னு ஓவராக போனீங்க. விவசாயிகள் போராட்டம் 700 பேர் செத்த பிறகு விவசாயிகளே உங்களுக்கு என்னால் புரிய வைக்க முடியலைங்கிறீங்க. அது ஒரு 2 மாதம் என்ன பேசுகிறீங்க, காலிஸ்தான் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் ஃபண்டடு, எதிரி நாட்டு ஆளுங்க நீங்களான்னு அவங்களே பேசுகிறீங்க. அப்போ பஞ்சாப் ஹரியானால உங்களால் இப்போ போய் வாக்கே சேகரிக்க முடியல. நீங்கள் எந்த ஜாதியை வந்து பிரித்து விட்டு நீ ராஜ்புட்டு நீ ஜாட்டுன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் பண்ணீங்களோ அதே ராஜ்புட்னா சொல்கிறான். இன்றைக்கி அவன் பழமொழியோட சொல்கிறான், புள்ள தின்னாலும் தின்னுவான் ராஜ்புட்டு அடங்க மாட்டான். அது அவங்க பழமொழி. அது நான் அப்படி சொல்கிறேன். 2013 முசஃபர் நகரில் வந்து நாங்கள் தான் உங்களை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சோம். அதே முசஃபர் நகர்லேருந்து உங்களை தோல்வியடைய வச்சு காட்டுறேன்டா, எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை, பிஜேபி தோக்கடிக்கிறோம், யூபியில் பிஜேபி ஓட விடுறோம் அப்படிங்கிறான் அவன். நீங்கள் உருவாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்கள் அப்போ வினை விதைத்தவன் வினை அறுப்பானுங்கிற கான்செப்டுக்கு இப்போ வந்துருச்சு. என்னுடைய கவலை எப்போதும் ஒன்று இருந்திருக்கிறது, அது பாசிசமானாலும் நாசிசமானாலும் அதன் உச்சத்தை தொட்டு பிறகுதான் வீழும் உலகில் எல்லா சர்வாதிகாரமும். அப்படி எங்கே இவர்கள் உச்சத்தை தொட்டு விடுவார்களோ, எப்படி வீழ போகிறாங்க அது கன்ஃபார்ம், ஆனால் உச்சத்தை தொட்டு வீழ்வார்களோ, வரலாற்று அப்படி தான் இருந்திருக்கு. அப்படி உச்சத்தை தொடும் பொழுது பல லட்சம் உயிர்களை அது கேட்குமே, பலி கேட்குமே என்று பயந்து கொண்டிருந்தேன். அதற்கு முன்னாலே இவர்களுடைய சித்தாந்தம் மண்ணை கவ்வி இவ்வளவு கொடூரமாக தோற்றிருக்கிறது. அந்த தோற்றத்தின் விளைவுகள் இப்போது நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மோடியின் பொய்களை. பிக்லை தான் அதாவது அந்த பிக்லைக்கெல்லாம் வராத எதிர்ப்பு உணர்வு இன்னைக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவே அவங்க சித்தாந்தத்தின் தோல்விங்கிறீங்க. அந்த பிக்லைக்கு எதிர்ப்பு வரல, நம்பிக்கை இருந்தது. மக்கள் நம்பினார்கள். எப்படி பேசினாங்க, மன்மோகன் சிங்கை திட்டினார்கள். இன்னைக்கு மன்மோகன் சிங்கை மக்கள் வரவேற்கிறார்கள். நீ நல்ல மனுஷன்ப்பா, எங்கப்பா போனேன்னு மக்கள் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, people tell me that I am a silent prime minister but I was never afraid of taking the press. என்ன மக்கள் சொன்னாங்க நான் வந்து சைலண்ட் பிரைம் மினிஸ்டர்னு. ஆனால் இன்னைக்கு அதே மன்மோகன் சிங் பேசுறத சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நரேந்திர மோடி கிட்ட ஆட்சியை கொடுக்கணுங்கிறீங்க, நரேந்திர மோடி கிட்ட ஆட்சியை கொடுத்தா டிசாஸ்டர் இந்தியா சந்திக்கும் பேசுறாங்க. அதை எடுத்து போடுறாங்க. அடடா ஆமா நீ அன்னைக்கே சொன்னியா. அப்போ என்னன்னா, சரி நான் ஃப்ராங்காக என்ன சொல்கிறேன்னா, யாராலையும் பூஞ்சோலை மாஞ்சோலையெல்லாம் ஓட வைக்க முடியாது. அப்படி சொல்கிறேன். அது தமிழ்நாட்டில் சீமானா இருந்தாலும் சரி, நேஷனலில் மோடியாக இருந்தாலும் சரி, அது போய் பச்சை போய் வடிகட்டிய போய் இந்த நாட்டினுடைய சாத்தியத்திற்குட்பட்டு எதை செய்ய முடியுமோ அதை சொல்லணுங்கிறீங்க. அதுதான் காங்கிரஸுடைய நியாயப்பத்திரால் அதுதான் இருக்குது. எதை செய்ய முடியும், ஃபஸ்ட்டு
நீங்கள் மோடியுடைய இதுக்கு முன்னால் 2014 மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தாலும் பாலாரை ஓட்டுவேன் தேனாரை ஓட்டுவேன், அதுக்கு என்ன வழிமுறை இது நான் சொல்ல. கெனடியனில் வந்து டோசஞ்சுன்னு ஒருத்தருக்கு அவர் அழகாக சொன்னார், இதெல்லாம் ஃபேன்சி ப்ராமிசஸ் பட் பேசிக் இஸ் பாலிசி டெசிஷன் தட் இஸ் வைட்டலி மிஸ்ஸிங் அப்படின்னார். இதை எப்படி செய்வீங்க? இப்போ நாங்கள் வந்து ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு மொட்டையாக சொல்லாமல் சோஷியோ எக்கானமி சர்வே எடுப்போம், இந்த நாட்டில் ஒரு எக்ஸ்ரேவை போடுவோம், அதில் எங்கெங்கே வளங்கள் எப்படி எப்படி ஒளிஞ்சிருக்குன்றதை வெளியே எடுப்போம், அதை எடுத்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். கரெக்டாக சொன்னாயா அப்படிங்கிறான். இனி மக்கள் பார்க்குறான், மோடியுடைய பொய்யை கேட்டு 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 அழுத்து போயிட்டான். அது அதே அந்த பிக் லை எத்தனை முறை நீங்கள் வெறும் லையை வச்சுக்கிட்டே ஓடுவீங்க. ஆட்சியை தான் பொய்யை வச்சு பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பைசாக்கு ஏதாவது செஞ்சுருந்தா நீங்கள் பதில் சொல்லலாம். மோடியால் முன்னேறியது என்ன? உண்மையிலேயே அவர்களுடைய சாதனை தான் என்ன? அவர்கள் மத ரீதியாக சொன்ன வாக்குறுதிகள், நாட்டை முன்னேற்றுவேன் என்று சொன்ன வாக்குறுதிகள், மத ரீதியாக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க. இப்போது அவனே திருப்பி கேட்குறான், இதெல்லாம் நீ செஞ்ச எனக்கு என்ன நடந்துச்சு? நீங்கள் கேட்குறது புரியுது. தேசிய அளவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸுக்கு எதிர்ப்பு உணர்வு வந்து அங்கங்கே பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத களத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளான இந்தியா கூட்டணி இன்னுமே கொஞ்சம் ஒற்றுமை வலிமையை வந்து நிறைய இடத்துல காண்பிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று மரியாதைக்குரிய அம்மையார் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, பாஜகவுக்கு ஆதரவாக போய்விடும், யாருக்கு வாக்களித்தா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வாக்களித்தா போயிடும் அப்படிங்கிறாங்க. கேரளாவில் உங்களுக்கும் பினராயி விஜயனுக்கும் நேரடியான மோதல் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கசப்புணர்வாக தெரியலையா? சரி, வேறு எப்படி பேசணுங்கிறீங்க? மம்தா பானர்ஜி தனியாக நின்று அவங்க ஓட்டு வாங்கணும், எம்பி எடுக்கணும், அவங்க எப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆன்டி பிஜேபி மட்டும் பேசட்டும். ஏன் அவங்க ஆன்டி பிஜேபி மட்டும் பேசலை? ஏன் கேரளாவில் நீங்கள் ஒன்லி ஆன்டி பிஜேபி ஏன் பேசாமல் பினராயி விஜயனை போய் RSS மூலமாக சிஎம் ஆனவங்க தானே நீங்கன்னு கேட்குறீங்க? அதெல்லாம் சரியானு கேட்குறேன். காங்கிரஸுக்கு போக வேண்டிய ஓட்டை மம்தா பானர்ஜி பாவம் எப்படி வாங்குவாங்க? இதெல்லாம் கேம்பெயினிங் டெக்னிக் தானே தவிர இது உளப்பூர்வமாக இல்லை என்பதை நீங்கள் சொல்கிற அதே பினராயி விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே சொல்லவா? அவரும் சொன்னார், அதையும் நான் கவனித்தேன். இது எங்களுக்குள்ளான வார்த்தை போர் தான், இதுக்கு மீனிங் கிடையாது. வார்த்தை போர், சிம்பிளி வார்த்தை போர். மீனிங்ஃபுல்லாக செஞ்சது யார்? நான் சொன்னேனே, இனி நம்மளை யாருமே நம்ம வாழ்க்கையில் நம்மளை அதிகாரத்துக்கு கீழே இறக்கவே முடியாது, அல்லது இறக்கவே முடியாது போல இருக்குது இவங்களை என்று ஒருவர் செயல்பட்டால் எப்படி செயல்பட முடியுமோ அப்படி தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் செயல்பட்டார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி, எல்லாருக்கும் தெரியும். அப்படி செயல்பட்ட ஆட்கள் யாருமே இங்கே இல்லை. மம்தா பேசுவதாக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு இதை போய் நீங்கள் இப்படி பேசினாங்களான்னு கேட்டால் அப்படியான்னு கேட்பாங்க. நரேந்திர மோடி பேசுறது இந்தியா முழுக்க பரவுகிறது. ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சு செய்கிற செயல்பாடுங்கிறது வேறு. நீங்கள் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தானே மட்டும் இல்லை, அவர் பிரைம் மினிஸ்டராக இல்லாத போது பேசியது நான் கருப்பு பணத்தை சுவிஸ் பேங்க்லேருந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது இந்தியாவே கொண்டாடியது அந்த வார்த்தையை. அதில் எல்லாமே, அதாவது பெருசோ சிறுசோ மோடி பேசினா அதில் வந்து ஒரு வெயிட் இருந்ததுக்கு காரணம் அவங்க சப்ஜெக்ட் ஸ்டைலே வேறு, அவங்கள மாதிரி இது கிடையாது. ஸோ அதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிற அந்த பேச்சு என்பது காங்கிரஸுடைய ஓட்டையும் தனக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா அவங்க தனியாக நிற்கிறாங்க, அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை. இப்படி நீங்கள் காங்கிரஸ்காரன் பேசுகிறது தான் நீங்கள் பார்க்க முடியும், வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் பினராயி விஜயன் சொன்னார் பாருங்க, இது எங்களுக்குள்ள வார்த்தை போர். இன்னொன்று என்ன பினராயி சொன்னார்னா, நாங்கள் நிற்கலைன்னா அந்த இடத்துல வந்து பிஜேபி வந்துடும், 2வது இடத்துக்கு நீ முயற்சி எடுத்துருவேன், அதனால உன்னை 3வது இடத்துல தள்ளணும். ஸோ நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். அதை நாங்கள் சொல்கிறத விட பினராயி விஜயனே ஒரு இடத்துல சொல்லிட்டார். அதே மம்தா பானர்ஜி தானே இந்தியாவிலன்னு சொல்லி கூட்டணி என்கிட்ட இன்னும் திறந்துருக்குன்றாங்க. ஜெயராம் ரமேஷ் சாரும் சொல்கிறாரு எங்கள் கூட்டணி இன்னும் திறந்துருக்குன்னு. ஸோ எங்களுக்கு வி ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங், வி நோ அவர் சோல் இன்டென்ஷன் இஸ் டு கெட் ரிட் ஆஃப் பிஜேபி, தட் இஸ் இன்ஹியூமன். மனிதநேயமற்ற ஒரு மனித சமூகத்துக்கு மனித சஞ்சலத்தில் வந்து ஒரு இருக்க தகுதி இல்லாத ஒரு அருவறுப்பான சித்தாந்த அமைப்பை கொண்ட கட்சியாக அதை பார்க்கிறேன். ஒன்று திருந்தினாலே தவிர, அவர் திருந்தாவிட்டால் அது அப்படி தான், அப்படிப்பட்ட இடம் தான். ஸோ மனித குல விரோத பாஜகவை முறியடிப்பதற்கு எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். நான் ஏற்கிற எல்லா நிலைப்பாடும் நீங்கள் ஏற்றுட்டீங்கன்னா நீங்கள் காங்கிரஸ் தான் வரணும். அப்போ உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். உங்கள் நிலைப்பாடோடே நீங்கள் வந்து பாஜக எதிர்க்கிறீங்க, என் நிலைப்பாடோடே நான் பாஜக எதிர்க்கிறேன். நான் காங்கிரஸில் இந்தியா கூட்டணியில் இருந்து தான் எதிர்க்கணும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் நம்பலை அப்படின்னா உங்களை அழுத்தி இங்கே வான்னு சொல்கிறது நான் பிஜேபிக்காரன் இல்லை. ஸோ அந்த சுதந்திரத்தில் தான் அவங்க ஒரு வார்த்தை போர் தான், ஆப்வியஸ்லி வார்த்தை போர் தான். மேபி கவர்மெண்ட் அமைஞ்சதுன்னா கசப்பான பிரச்சனைகள் வரதான் செய்யும், இல்லாமல்லாம் இல்லை. வெஸ்ட் பெங்கால் அது வேற. பாஜக தன்னுடைய தன்னை எதிர்க்கக்கூடிய, அதாவது எதிரியில் எதிர்கட்சியினரை நடத்துவதுமா நடத்துறதில்ல, எதிரிகளை நடத்துகிறமா நடத்தும். ஒரு சிட்டிங் சிஎம்ஐ நடா இது நம்ம இப்படி செய்யணுமே, நாளைக்கு இது ஒரு கேஸில் ஆகிடுமே, ஒரு சிட்டிங் சிஎம் அரெஸ்ட் பண்ணுறது வரலாற்றில் இருக்குப்பா அப்படின்னா வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் என்கின்ற விதியின்படி, இன்னைக்கு உனக்கு நான் இன்னைக்கு அவனுக்குனா நாளைக்கு உனக்கு என்கின்ற விதியின்படி நீங்கள் நாளைக்கு சிஎம் மீது யோகி ஆதித்யநாத்தையோ உங்களுடைய சிஎம் மனோகர்லால் கட்டாரையோ இவங்கெல்லாம் யாராவது தூக்கி போடும்போது புஷ்கர் சிங் தாமியையோ யாரா நாளைக்கு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவையோ நியாயமான குற்றச்சாட்டின் அடிப்படையில் யாரும் நாளைக்கு தூக்கி போட மாட்டாங்களா உள்ள? அந்த இது நடக்கக்கூடாதுன்னா ஒரு சிஎம் கூட ஒரு மரியாதை இருக்கட்டும்பா, நீங்கள் வைக்கல. அந்த மாதிரி இதற்கு முன்னால் இப்படி நடந்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை இவர்கள் நடத்தி காட்டிக்கிட்டார்கள். நான் உங்களுக்கு ரொம்ப சின்ன உதாரணம் சொல்கிறேன். கண்கூடாக தெரிந்திருந்தும் இவிஎம் மிஷினை பற்றி ஒரு தீர்ப்பு வருகிறது. அதே மாதிரி கண்கூடாக தெரிந்திருந்தும் தேர்தல் ஆணையம், இதே தேர்தல் ஆணையம் ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்களுடைய ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று பேசிய ஒரே காரணத்திற்காக
சிவசேனாவின் தலைவராக இருந்த பால் தாக்கரேவுக்கு 6 ஆண்டுகள் தடை விதித்தது தேர்தல் ஆணையம். அப்போல்லாம் நாங்கள் காங்கிரஸ் இதெல்லாம் வந்து முறையாக இதை வச்சுருந்தோம். இன்றைக்கி ஒரு நீதித்துறை இருக்கிறது. நீதித்துறையில் வந்து ஏசான் ஜாஃபரியுடைய மனைவி ஜக்கியா ஜாஃபரி போய் நீதித்துறையில் வழக்கு போட்டு மோடி தான் காரணம், மோடியுடைய ஆட்கள் தான் காரணம் என்று உச்சநீதிமன்றம் வரை சென்றால் அதெல்லாம் யாரும் காரணம் இல்லைன்னு அக்யூட்டல் கொடுக்குறாங்க. அப்போ அவர் தடுக்கி விழுந்தா செத்துட்டாரு. இப்படிலாம் நீங்கள் நீதித்துறையை வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க. நீதித்துறை இவிஎம் மிஷினில் கூட இவிஎம் மிஷினில் ஒரு தீர்ப்பு வருது, அதை மோடி கொண்டாடுறாரு. எதிரிகளுடைய சதி திட்டமெல்லாம் சுக்குநூறாக நொறுங்கிருச்சு. பைத்தியமாயா நீ இவிஎம் மிஷின் தான் கரெக்டுன்னு தேர்தல் ஆணையத்தை கொடுக்குற தீர்ப்பு நீ கொண்டாடிட்டு இருக்கிற. எதிரிகளுடைய சுக்குநூறாக நொறுங்கிருச்சான் இப்படி சொல்லிட்டு இருக்கல. இதே நீதிமன்றம் நாங்கள் எப்படி மெயின்டைன் செஞ்சோம் எல்லாத்தையுமே, இதே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் வாயிலாக பிரதமர் பதவியை இழந்தோம். நீதிமன்றத்தை நியூட்ரலாக வச்சுருந்தோம். அப்படி இருக்கா இன்றைக்கி? ஜனநாயக அமைப்புகள் அப்படி நியூட்ரலாக இருக்குதா? ஜனநாயகத்துடைய தூண்கள் அப்படி நியூட்ரலாக இருக்குதா? எங்களுக்கு எல்லாத்துக்குமே வரலாறு உண்டு. எங்களுடைய அதுவும் இத்தனைக்கும் ஏற்கனவே ரிசைன் பண்ணவன் அவன் வந்து சப்சிடியோ ஏதோ வாங்கிட்டு இருந்தாங்கிறதுனால அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க கோர்ட்டில். அப்படி ஆர்கியூ பண்ண வச்சு அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் ப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து பதவியிலேருந்து இது பண்ண வச்சு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றமோ இடியோ ஐடியோ சிபிஐயோ என்ஐஏவோ எல்லாரையுமே நடுநிலையாக வைத்து அவர்கள் அவளைய கடந்த ஆட்சியில் 1000 தான் 2G பற்றி 1000 பேசப்பட்டாலும் எங்கள் ஆட்சியில் எங்கள் கூட்டணியில் இருந்த ஒரு அமைச்சரை கைது செஞ்சோம்ல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாதாரண பிரிட்ஜு பூஷனை செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணாலும் கைது பண்ணீங்களா? இல்லையே. அப்போது அமைப்புகள் எல்லாமே சீரழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட ஒரு காட்சியில் இப்போ இருக்கிறோம். இந்த காட்சி என்பது வேறு, இதுவரை இருந்தது நாங்கள் பிறரை நடத்திய காட்சி என்பது வேறு. அதனால் இவங்களையும் அவங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. மம்தாவுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய, ஏன்னா மம்தா பானர்ஜி யார்? ஷீஸ் நன் அதர் தென், நாங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு அடையாளமே கிடையாது. எங்களுடைய ஜனநாயக தன்மையோடு தான் அவங்க சிஎம்ஏ ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல மம்தா பானர்ஜி இப்படி நினைவு சரியாக இருந்தால் அந்த டாட்டாவுக்கு நிலம் கையகப்படுத்தக்கூடிய பிரச்சனையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட ரேலியில் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, உயிர் தப்புனாங்க அவங்க. அந்த 6 பேர் யார்? அப்போ அவங்க எதில் இருந்தாங்க? காங்கிரஸ் இருந்தாங்க. அதான் எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய செல்லகுமார் எம்பி அழகாக சொன்னார், உங்களுடைய கையை இப்படி திருப்பி பாருங்கம்மா, எங்கள் ரத்தம் தான் இருக்குது அப்படி. ஸோ எங்கள் யாராக இருந்தாலும் எங்கள் ரத்தத்திலிருந்து வந்து எங்கள் ரத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியும் உறவாடிக்குவோம், எப்படியும் வச்சுக்குவோம். அரசியல் ரீதியாக அதில் ஒரு ஜென்யூன், இப்போ திமுக அதிமுக எடுத்துக்கங்களேன், அரசியல் ரீதியாக எதிரிகளாக இருந்தாலும் ஜெயலலிதா இறந்தவுடன் ஆளக்கூடாது என்று தானே நினைத்தோம் தாயே, நீ வாழக்கூடாது என்று நினைக்கலேன்னு போஸ்ட் அடித்தான். அது திமுக. இது பிஜேபி இந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவ்வளோதான் வித்தியாசம்.